எனது இவர்தான் விஜய் டிவியோட செல்ல பிள்ளையா? ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிஜோ. இந்த வேலையை என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இவர் தான் விஜய் டிவியோட செல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் அடுத்தது எஸ்கேட் வந்து இவர் தான் துப்பாக்கி வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். அது என்னன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஜிவி அண்ட் கானா வினோத் அவங்க காம்போல ஒரு மூவி வரப்போன்னு சொல்லிருக்காங்க. அது என்ன, அது எல்லாத்தையும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. லைக் பக்கத்துல ஹைப் பண்ணி பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஸ்டார்டிங்கா பாத்தீங்கன்னா தர்பூசணி இப்ப நிறைய வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இப்போ ஒரு இன்டர்வியூன்னு சொல்ல முடியாது, ரிவ்யூன்னு சொல்லலாம். இந்த ரிவ்யூல என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு படம் நடிச்சிருக்காரு. அந்த படம் இப்போ சமீபத்துல வெளில வந்திருக்கு. அந்த படத்தை பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ பண்ணிருக்காரு. அது அவர் படத்தை அவரே ரிவ்யூ பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். இந்த படத்துல என்ன ரோல் பண்ணிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அது ஒன்னும் ஒழுங்கா தெரியல. ஆனா ஹீரோ ரோல் மட்டும் கிடையாது, சைடு ரோல் தான். சோ அந்த மூவி முடிச்சுட்டு எல்லாம் வெளில வரும்போது தான் தெரிஞ்சது, அவர் வெளில வரும்போது ஒரு ரிவ்யூ மாதிரி நடத்திருக்காங்க. அந்த ரிவ்யூல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் தான் டைட்டில் வின்னர் பா பிக் பாஸ்ல. உங்களுக்கே தெரியும், அந்த கூல் சுரேஷ்னா அப்படின்னா யாரையும் சொல்ல மாட்டாரு. கூல் சுரேஷ் பாத்தீங்கன்னா நிறைய ரிவ்யூவர்ஸ் நான் தான் டைட்டில் சொல்லி முடியவே மாட்டாங்க. சில பேர் பிக் பாஸ் ரிவ்யூவர்ஸ்னா எல்லாமே பாத்தீங்கன்னா ஷாக்கே ஆயிட்டாங்க. என்னோட ஃபர்ஸ்ட் 6 வீக்கோட ஓட்டிங்க பார்த்தோம், எல்லாம் ஷாக் ஆயிட்டோம். நான் தான் டைட்டில் வினரா இருந்தேன். அது சமீபத்துல கொஞ்சம் காலத்துல எதுக்கு என்ன வெளில அனுப்பிட்டாங்க எல்லாத்துக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு தர்பூசணி. அப்புறம் பாத்தீங்கன்னா மக்கள் என்ன வெறுக்கல, எல்லாமே எனக்கு ஓட்டு போட்டு என்ன லட்சத்துக்கு மேல ஓட்டு போட்டாங்க. இது வரைக்கும் பிக் பாஸ் சீசன்ல யாருமே இந்த மாரி ஃபர்ஸ்ட் ஓட்டுலயே ஒரு லட்சம் தொட்டிருக்க மாட்டாங்க. ஆனா நான் தொட்டிருக்கேன். பிக் பாஸ் வரலாற்றுல இப்படி கிடையாது. மக்கள் என்ன அவளுக்கு என்ன சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தர்பூசணி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் எதுக்கு இப்ப வெளில வந்தாருன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் வெளில கொஞ்சம் போராடினாங்கல்ல, அந்த போராட்டத்துல யாராச்சும் ஒரு பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன வெளில கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஹெல்மெட் பண்ணாங்க. பரவாயில்ல, விஜய் டிவி நல்லதான் பண்ணிருக்காங்க. விஜய் டிவிக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா விஜய் டிவியோட செல்ல பிள்ளை. என்ன எல்லா ஷோலையும் கொண்டு போனது அவங்க தான். என்ன நிறைய ஷோ கொண்டு போனது அவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப தர்பூசணி சொல்லிட்டு இருக்காரு சொல்லணும். அது மட்டும் இல்லாம இவர் எங்க போனாலும் திவ்யான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அன்னைக்கு பைக்ல ஒரு போறானா, ஒருத்தர் 2 பசங்க எங்க திவ்யா எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்களாம். எங்க போனாலும் திவ்யா காம்போ உங்க காம்போ நல்லா இருந்துச்சு, திவ்யாவும் நீங்க சேர்ந்து அங்க பண் பண்ண நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களாம். யாரா சொல்றீங்க ஒண்ணுமே தெரியலையே. எனக்கு தெரிஞ்ச அப்படி யாருன்னு கேட்கவே எனக்கு தெரியலையே. இது வரைக்கும் எந்த ரிவ்யூரு கூட அப்படி கேட்டு நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லி எல்லாம் கடுப்புல தான் சுத்திட்டு இருந்தாங்க. யாரு இப்படி சொல்றாங்கன்னு தெரியல. ஓகே, கலாய்க்க கேட்டிருப்பாங்க, அப்படியே மாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்வோட பாண்டிங் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு பார்வோட பாண்டிங்னா அதுனா ஃபர்ஸ்ட் 2 வாரம் தெரியாது, ஆனா அடுத்த வாரம் ஃபுல்லாவே நாங்க ரொம்ப பாண்ட் ஆயிட்டோம். நான் இல்லன்னா அவங்க நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க திவ்யாவையும் பார்வையும் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? உங்களுக்கு திவ்யா முக்கியமா பார்வை முக்கியமா? அந்த அளவுக்கு ஒரு ரேஞ்சுக்கு கொஸ்டின் கேட்டாங்க. அதுல இவர் தங்கச்சி தான் சப்போர்ட் பண்ணிட்ட ஆளா இருந்தா இவர் என்ன சொல்லியிருக்கணும், எனக்கு தங்கச்சி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிருக்கணும். இவர் என்ன சொன்னாரு தெரியுமா, இல்ல 2 பத்தி கம்பேர் பண்ண முடியாது, இவங்க ஒரு சைடு இது அவங்க ஒரு சைடு இது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேத்துக்குமே சேமா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப என்ன தெரியுது, தர்பூசணி இன்னும் திவ்யா தான் சொல்லிட்டு இருக்காரு போல. ஒரு இன்டர்வியூ ஃபுல்லாவே திவ்யா தான் சொல்றாங்க. அது வேற விஷயம். இப்பயும் திவ்யா சொல்லிருக்காங்க. எல்லாத்தையும் பேசி கஷ்டம் இன்னொன்னு சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நானே திவ்யாக்கு எங்க போனாலும் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கேன் போலயே, வேணா கட் பண்ணுங்க, கொஸ்டினை கட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திவாகரே சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் பாத்தீங்கன்னா, இவர் ஹெல்மெட் ஆனும் போது யாருக்குமே பிக் பாஸ் வரலாற்றுல யாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் ஹெல்மெட் ஆனதை ப்ரோமோ போட மாட்டாங்க. திவாகர் ஹெல்மெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே யார் ஹெல்மெட் பண்ணாலும் அவங்க ப்ரோமோல அவர் பேரை மென்ஷன் பண்ண மாட்டாங்க. எல்லாம் சர்ப்ரைஸா இருக்கணும் வச்சிருப்பாங்க. ஆனா என்ன எதுக்கு இந்த இதுல வச்சாங்கன்னா, நான் எல்லாத்துக்கும் டிஆர்பி தெரியும், அதனாலதான் எனக்காக என்ன தூக்கி ப்ரோமோல வச்சாங்க, டிஆர்பி அப்பதான் ஏறும்னு சொல்லிட்டு வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் சீசன் 9ல நான் தான் கண்டென்ட் கிங், நான் இல்ல பிக் பாஸ் 9 இல்லன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. பட் இந்த இதுலயும் அதான் சொல்லிட்டு இருக்காரு, பிக் பாஸ் கண்டென்ட் கிங் நான் தான், பிக் பாஸ் 9 ஒரு புதுசா கிரியேட் பண்ணது நான் தான். அது மட்டும் இல்லாம இன்னொரு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, பிக் பாஸ் சீசன்ல இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ்ல யாருமே இவ்வளவு பேர் லைவ் பார்க்கலையா, இவ்வளவு பேர் வீக்கெண்ட் எபிசோட் பார்க்கலாம், இவ்வளவு பேர் பிக் பாஸே பார்க்கலையா. இவர் வந்தனாலதான் பிக் பாஸ் எல்லாத்தையும் நம்ம எல்லாமே பாக்குறோமா. அது மட்டும் இவரோட வியூவர்ஷிப் ஏறுது, டிஆர்பி ஏறுது, எல்லாமே ஏறுதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்லிட்டு இருக்காரு, பிக் பாஸ்ல நான் ஹெல்மெட் வந்தோடனே பாதி பேர் தான் வருத்தப்பட்டாங்க, மீதி பேர்னா யாரும் வருத்தப்படாம இல்ல, இன்க்ளூடிங் விக்ரம், சபரி, இவங்க யாருமே வருத்தப்படல, கொஞ்சம் பாதி பேர் தான் வருத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திவாகர் சொல்லியிருக்காரு. இன்னொன்னு சொன்னாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் எதுக்கு வெளில வந்தேன்ட்டு. நான் ஓட்டால வெளில வந்தேன் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா நான் வச்சிருந்தது மக்கள் சப்போர்ட், அவ்வளவு ஓட்டு வச்சிருந்தேன். 1 lakh 2 lakh தான் எனக்கு 5 lakh வரைக்கும் போயிருச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த திவாகர். இவ்வளவு பேசிட்டு கடைசியில இன்னொன்னு சொல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, பாதியில வந்தவங்க நாங்க பட்ட கஷ்டம் யாருக்குமே எதுவுமே தெரியாது, பாதியில எல்லாமே டைட்டில் அடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரே இன்னொன்னு சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா, திவ்யாவும் நிறைய கண்டென்ட் கொடுத்தாங்க, அவங்க டைட்டில் நினைச்சு நான் டைட்டில் வின் அடிச்சது கரெக்ட் தான், எனக்கு திவ்யாவை பிடிக்கும், டைட்டில் வின் ஓகே தான். ஆனா நாங்க ஃபர்ஸ்ட்ல ரொம்ப கஷ்டப்பட்டோம், தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டோம், சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டோம். பாதில இருந்து இவங்க எப்படி ஃபர்ஸ்ட்ல இருந்து இந்த டைட்டில் அடிச்சுக்காங்க,
தோணும். ஆனா எனக்கு திவ்யா பிடிக்கும். திவ்யா டைட்டில் போனது ஓகே, இப்படியும் பேசுறாரு இப்படியும் பேசுறாரு. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பதான் அவர் மூவிக்கே வராரு. என்ன மூவி அப்படி என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மூவி டைரக்டர் என்ன சொல்லியிருக்காராம் அவர்கிட்ட, நீங்க பிக் பாஸ் வீட்ல சிங்கிள் ஹாலா இருந்துட்டு எல்லாத்தையுமே அடிச்சு நவுத்திட்டீங்க, நீங்க தான் வந்து எல்லாத்தையும் பறக்க விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யாரோ ஒரு டைரக்டர் சொல்லியிருக்காங்க. டைரக்டர் நேம் மென்ஷன் பண்ணல, யாருன்னு ஒழுங்கா தெரியல. அந்த டைரக்டர் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்ப ரீசெண்டா நடிச்ச மூவில என்ன பண்ணிருக்காங்கன்னா பாத்தீங்கன்னா, ஆக்டர்ஸ் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர்ஸே போயிட்டு 3 டேக் 4 டேக் 5 டேக் அப்படி எடுத்துருக்காங்க. நான் பண்ண ஒரே டேக்கு எனக்கு டைமே கொடுக்க பிடிக்காது. நான் போயிட்டு டேக் ஒரு டேக்ல எடுத்துட்டு வந்துருவேன். டேரக்டர்ல நான் பாராட்டினாங்க. எப்படி பாராட்டினாங்கன்னா, எப்படி திவாகர் இப்ப சீக்கிரம் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களா டேரக்டர்ஸும் அவர் நடிச்ச படத்துல. யாருக்குமே ஒன் டேக்ல முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு திவாகர். இதுக்கப்புறம் இன்னொன்று என்னன்னு பாத்தீங்கன்னா, எப்படி தளபதி விஜய் வந்து துப்பாக்கி எஸ்கே கையில கொடுத்தாரோ அதே மாதிரி எஸ்கே வந்து துப்பாக்கி எங்க கையில கொடுக்கறது ரொம்ப காலம் இல்ல, விரைவில் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த தர்பூசணி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கே தான் சின்ன பிள்ளைங்க ரசிகரை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நானும் இப்ப சின்ன பிள்ளைங்க ரசிகரை நானும் கொண்டு வந்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து பெரியவங்க வந்து என்ன பிடிச்சி பேசுறாங்க விட சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, நான் பண்ற ஆக்டிங் சின்ன பசங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தர்பூசணி சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு சொல்றாரு, எஸ்கேவும் வந்து விஜய் டிவில இருந்தா போனாரு, அதே மாதிரி நானும் விஜய் டிவில இருந்தா வந்திருக்கேன், அதான் வரலாறு பேசும், நானும் எஸ்கே மாதிரியே முன்னேறி வருவேன். அது மட்டும் இல்லாம எஸ்கேவோட மேலே வருவேன். எஸ்கேவோட எனக்கு தான் அதிகம் ஃபாலோவர்ஸ், அதிக சப்போர்ட், அதிக பாப்புலாரிட்டி எல்லாமே எனக்கு தான் இருக்கு அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இன்னொன்னு வந்து ஒரு 4 மூவி 5 மூவியா பண்ணிருக்காராம். அந்த 5 மூவில ஒரு மூவி வந்து ஹீரோவா பண்ண போறாராம். அது வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சான், ஹீரோவா பண்ண போறாரு. மத்த எல்லாம் டம்மி ரோல்லாம் இல்லையா, ஹீரோக்கு பக்கத்திலே இருக்கிற ரோல் தானா. இவர் இல்லன்னா அந்த ஹீரோவே இல்ல, அந்த அளவுக்கு ஒரு ரோல் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இவர் தான் ஹீரோ, ஒரு படத்துல இவர் ஹீரோவா இருக்காராம். அந்த படம் வந்து பேசிட்டு இருக்கோம், அது வந்து கூடிய சீக்கிரம் அது எடுக்கவும் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தர்பூசணி இப்ப சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம 2 வருஷத்துல மொத்த தமிழ் சினிமாவும் நான் தான் அப்படிங்கிறாரு. 2 வருஷத்துல எல்லாத்தையுமே கேட்ச் பண்ணிடுவாராம். எல்லாத்தையுமே முடிச்சுட்டு இந்த தமிழ் சினிமான்ட்டு இப்ப வந்து வெளிநாட்டுல யாரு தமிழ் சினிமா யாரு உங்களுக்கு தெரியும் கேட்டா, வாட்டர்மெலன் ஸ்டார் தர்பூசணி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையுமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து திவாகர் சொல்லிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். ஓவர் கான்பிடன்ஸ் அவருக்கு. ரைட் விடுங்க, இப்படிதான் வந்து அவர் பேசிட்டே இருக்காருன்னு சொல்லணும். என்ன பண்றது தெரியல. இன்னுமே இவரு ஒரு மூவிக்குள்ள போயிட்டு நடிச்சு ஓகே அதெல்லாம் கஷ்டம் தான், இருந்தாலும் போயிட்டு வெளில வந்துரு நான் தாங்கிறத விட இவங்கள அடிச்சிருவாங்க, இவங்களுக்கு மேல நான் தான் அவங்களுக்கு மேல நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்ல இன்னொன்னு, இவரையும் தளபதி விஜயும் கம்பேர் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் த்ரிஷா கூட போறாங்க. நான் வந்து தெரியாதனமும் ஒரு போஸ்ட்டுக்கு ஹார்ட் சிம்பிள் வந்து கமெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கு வந்து என்ன போயிட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. என்ன வந்து விஜய் என்னை கம்பேர் பண்ணி இவங்க 2 பேரும் இப்படிதான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வந்து ஃப்ரேம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. தளபதியோட பிரச்சனை வேற. இவரு வந்து ஒரு கமெண்ட்டுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்காரு, ஒன்னும் புரியலதான் சொல்லணும். ரைட் விடுங்க, இதெல்லாம் வந்து அந்த மூவி முடிச்சுட்டு வந்து சொல்லியிருக்காரு. அந்த மூவி ஆச்சு பாத்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த மூவியை போய் நானும் பார்த்துட்டு வந்து ரிவ்யூ பண்றேன். நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கானா ஜிவி அவங்க 2 பேரோட காம்போ நல்லா இருக்கான். ஏன்னா பாத்தீங்கன்னா கானாவுக்கு வந்து இப்போ வந்து ஆடியோ லான்ச் நினைக்கிறேன், அங்க வந்து சொல்லியிருக்காரு. அந்த இதுல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, ஜிவி வந்து எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து நாங்க 2 பேர் காம்போ வந்து செட்லயே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருக்காரு தான் சொல்லணும். ஓகே நல்லா இருந்திருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு சைடு கானா ஒரு சைடு வெல்டிங் சாங் 2 ஜாயின் பண்ணி செம்மையா பண்ணிருப்பாங்க. இன்னும் போக நிறைய வரும். சோ இவங்க 2 பேருக்கு காம்போ நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ்ல பிளாஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்களாம். எஸ், பிக் பாஸ்ல பிளாஸ்ட் பண்ணது இவர் தான். பிக் பாஸ் 9ல டைட்டில் வின்னர்னு சொல்லணும், அந்த அளவுக்கு இவர் இருந்தாருன்னு தான் சொல்லணும். ஓகே கானா வேணா தாண்டி இவங்க 2 பேருக்கு காம்போ பத்தி இதுதான் தெரிஞ்சது. அண்ட் இதோட நம்ம வீடியோ முடிஞ்சு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் திவாகரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம லைக் பக்கத்துல இல்லைன்னா கமெண்ட்ல ஒரு சின்னதா ஒரு ஹைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.